அன்புதயம் அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். அனைத்து பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி ஊடகங்களே வணக்கம். அன்புதயம் கட்சியின் நிறுவனர் தலைவர் என்கிற முறையில் சுபாஷ் பாபு ஆகிய நான் இக்கடிதம் மூலம் பத்திரிகை, தொலைக்காட்சி, மீடியாக்கள் ஆகிய உங்களிடம் தொடர்பு கொள்கிறேன். நான் என் அன்புதயம் கட்சி அரசியலை 25/5/2016 தமிழ்நாடு மாநில அரசிடம் ஒப்படைத்திருக்கிற இந்த காலகட்டத்தில் திமுக தலைவர் திரு மு கருணாநிதி அவர்களின் அரசியலால் தான் அன்புதயம் கட்சி அரசியல் தமிழகத்தில் தடம் தெரியாமலேயே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு முறையும் அடையாளம் தெரியாமல் உங்கள் ஊடகங்கள் துணையோடு மூடி மறைக்கப்பட்டு செய்தி நிலைகளில் இருட்டடிப்பு செய்யப்பட்டு வெளிவர விடாமல் உங்கள் வாசகர்கள், நேயர்கள் நிலையில் இருக்கக்கூடிய மக்களிடம் கொண்டு சேர்க்கப்படாமலேயே உயிரோடு அன்புதயம் கட்சியை தங்களால் புதைக்கப்பட்ட நிலைக்கு என் அரசியல் ஆளாக்கப்பட்டிருக்கிறது என்கிற உணர்வுபூர்வமான பகிர்மானங்களை அவருக்கு 27/5/2016 எழுதிய கடிதம் மூலம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற செய்திகளோடு இந்த கடிதம் தங்கள் முன் வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் நான் அரசியலிலிருந்து விடைபெறுகிற காலகட்டமாக இந்த உணர்வு பகிர்மானங்களை உங்களிடம் முன்வைத்து தங்களிடமிருந்து விடைபெற வந்திருக்கிறேன். பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி மீடியாக்களின் ஆசிரியர்கள், உரிமையாளர்கள் ஆகிய தங்களிடம் நான் தொடர்பு கொள்ள வந்திருக்கிறேன். கடந்த 9 ஆண்டுகளாக அரசியல் நடத்தி கொண்டு வந்திருந்த நான் மீடியாக்களில் பணியாற்றும் களப்பணியாளர்கள், நிருபர்கள், செய்தியாளர்கள், போட்டோகிராஃபர்கள் மற்றும் பணியாற்றும் உயர்நிலை அலுவலர்கள் என்று எவருக்குமே அதிகாரம் இல்லாத நிலையில் முழுக்க மீடியாக்களின் ஆசிரியர்கள், உரிமையாளர்கள் பலம் பற்றி முழுமையாக நான் அறிந்த நிலையில் இக்கடிதம் தங்கள் முன் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த 9 ஆண்டு காலத்தில் அன்புதயம் கட்சி அரசியலை முழுமையாக விரும்பிய மீடியாக்களின் களப்பணியாளர்களை நான் நன்கறிவேன். நான் அரசியல் களத்தில் இருக்கும்போது பாராமுகமாக சென்றவர்களெல்லாம் உங்கள் உத்தரவுப்படி என்பதை நான் நன்கறிவேன். அதையும் மீறி தொடர்பு கொள்பவர்கள் அன்புதயம் கட்சி அரசியல் நாட்டுக்கு தேவை என ஊக்கப்படுத்தியவர்களும் உண்டு. அவர்கள் தம் இயலாமையை தெரிவித்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தியவரும் உண்டு. சில நிருபர்கள் எங்களிடம் வந்து, நீங்கள் எங்களுக்கெல்லாம் செய்தி தர மாட்டீர்களா என்று எங்களிடம் உரிமையோடு செய்தி சேகரிக்க வருகிற நிருபர்களிடம், நீங்கள் செய்தியை வெளியிட்டால் நாங்கள் தராமல் என்ன என்று சொன்னதும் அவர்களே திகைத்து போய், ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்கிற போது அதற்கான காரணங்களை எங்களிடம் தெரிந்து கொண்டு, நீங்கள் செய்தியை கொடுங்கள் என்று எங்களிடம் செய்தியை வாங்கி கொண்டு இதனை மீடியா ஆசிரியர், உரிமையாளரிடம் சேர்ப்பித்து விடுகிறோம். செய்தி வெளியிட்டால் உங்களை விட நாங்கள் தான் சந்தோஷப்படுவோம். நல்ல அரசியலை வெளிக்கொண்டு வந்த மனநிறைவு எங்களுக்கு இருக்கும் என கூறி விடைபெற்றவர்களை எல்லாம் நான் என் அரசியலில் கண்டாகிவிட்டது. எனவே என் அன்புதயம் கட்சி அரசியல் கள்ளம் கபடமற்றது, ஒளிவு மறைவு இல்லாதது, அரசியலில் நேர்மையான அணுகுமுறை கொண்டது. இந்த அடிப்படையில் நான் ஊடக உரிமையாளர்களாகிய தங்களிடம் இதை பதிவு செய்துவிட்டு விடைபெற வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த அரசியல் பதிவின் முக்கியமான காலகட்டமாக நான் கருதுகிறேன். பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி மீடியாக்களின் ஆசிரியர்கள், உரிமையாளர்கள் ஆகிய தங்களிடம் கடந்த 9 ஆண்டுகளாக நான் நடத்திய அரசியல் சூழ்நிலைகளை பற்றி, நான் நடத்திய அரசியலில் உங்களின் பங்களிப்பு என்ன என்று பார்க்கிற போது, ஜனநாயகத்தின் 4வது தூண்களாகிய உங்கள் ஊடகங்களின் பணி சாமானியன் அரசியலை எவ்வளவு தூரம் சிதைத்தீர்கள் என்பதை தங்களிடம் ஒரு அரசியல் கட்சி நடத்தியவன் என்ற முறையில் அன்புதயம் கட்சி கண்டு அரசிடம் என் அன்புதயம் கட்சி அரசியலை ஒப்படைக்கிறேன் என்பதை தெரிவிக்கக்கூடிய அதே நேரத்தில் இதற்கு காரணமாக தமிழக அரசியல் நடத்தி கொண்டு அதே காலகட்டத்தில் மீடியாக்களாகிய தாங்கள் அன்புதயம் கட்சி அரசியலை மற்றவர்களுக்கு தாரை வார்த்து அவர்கள் அரசியல் நடத்த தாங்கள் அனுமதித்து அவர்கள் செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்த்து நீங்கள் நடத்திய தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2016 தேர்தல் முடிவின் பலன்தான் என்ன? நீங்கள் திட்டமிட்டபடியே அன்புதயம் கட்சி அரசியலை அடையாளம் தெரியாமல் செய்தீர்கள் என்பதுதான். தமிழகத்தில் முதல்வர் வேட்பாளர்கள் என்று வருகிற போது அவர்கள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைப்பவர்களாகவும், தேச பாதுகாப்பு சட்டத்தில் உள்ளே செல்லாதவர்களாகவும், ஊழல்வாதிகளாக இல்லாமல் இருக்க வேண்டும். இப்படி நெறிமுறை கொண்ட முழுக்க அரசியல் என்று நெறிமுறைகளோடு வந்த அன்புதயம் கட்சியை உதாசீனம் செய்துவிட்டு நீங்கள் அரசியல் நடத்தினீர்கள். நீங்களும் கட்சி அரசியல் நடத்தினீர்கள். நீங்களும் ஒரு கட்சியை பின்னணியில் நடத்தி கொண்டு வருகிறீர்கள் என்பதெல்லாம் வெளிப்படையாகவே தெரிந்தது. சட்ட ஒழுங்கின்மை, சட்டம் ஒழுங்கு சீரழிவு என்பதைத்தான் தலையில் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடினீர்கள்.
தேச பாதுகாப்பு அக்கறையே இல்லாத அளவிற்குத்தான் தேச பாதுகாப்பு இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்க காத்து கொண்டிருப்பவர்களை முன்னிலைப்படுத்தி முயற்சி எடுத்தீர்கள். பத்திரிகையே தேச பாதுகாப்புக்கு ஊறு விளைவிக்கத்தான் உருவானதோ என்று கூறக்கூடிய அளவிற்கு செய்திகளை உலாவிவிட்டீர்கள். பத்திரிகையே கட்சியை பினாமியாக நடத்தி கொண்டு வருகிறதோ என்ற ஐயப்பாட்டினை உருவாக்கினீர்கள். எல்லாமே அன்புதயம் கட்சி உற்று பார்த்து தெளிவாக தெரிந்து கொண்டது, புரிந்து கொண்டது. இந்த நிலையில் அன்புதயம் கட்சியை செய்தி நிலைகளில் இருட்டடிப்பு செய்து அன்புதயம் கட்சியின் நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு செய்திகளை வெளிக்கொண்டு வராமலேயே செய்து அன்புதயம் கட்சியை வீழ்த்துகிற உங்களின் செயலை முழுமையாக தெரிந்து கொண்ட பிறகு இனி அன்புதயம் கட்சிக்கு மீடியாக்களிடம் இனி என்ன வேலை இருக்கிறது? எனவே அரசியலிலிருந்து விடைபெற்று கொள்ள அரசிடம் எடுத்த முடிவு சரியான முடிவாகவே ஒரு கட்சி நிறுவனர் தலைவர் நிலையில் நான் கருதுகிறேன். ஊழல் முறைகேடு என்று செய்தி வெளியிடுகிற மீடியாக்களும் தேர்தல் நேரத்தில் அவர்களோடு சுமூகமாக இருந்து அவர்கள் செய்தி வெளியிடுவதும், அவர்கள் சார்பான மீடியாவாக இருந்தவர்களும் தேர்தல் என்று வருகிற போது விளம்பரங்கள் என்று மற்ற கட்சிகளை அணுகுவதும், சன்மானங்கள் என்று மீடியாக்கள் பெற்று வருவதுமாக நிகழ்வுகளும் மீடியாக்களில் நடந்து வருவதும் அன்புதயம் அரசியலில் கண்டு வேதனைதான் பட்டது. ஊழல் குற்றச்சாட்டுகள் முறைகேடுகள் வெளியிடுகிற போது வெளியிடுவேன் என்ற மீடியாக்களின் அரசியல் ஒரு புறம், சமூக அக்கறையோடு வெளியிடுகிறேன், புதியவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று மீடியாக்கள் அரசியல் இன்னொரு புறம் என்று இருந்தாலும், எவ்வளவு முறைகேடு ஊழல் நடந்தேறியதாக செய்தி வெளியிட்டாலும் மீண்டும் அவர்களுக்குத்தான் தமிழக அரசியலில் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று இதே மீடியாக்கள் செயல்படுவதும், இதையெல்லாம் மக்கள் தெரிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள் என்றாலும் இந்த பிரதான கட்சிகளை எதிர்த்து அரசியல் நடத்த வருகிற எவருக்கும் இடம் தர மாட்டோம் என்ற அடிப்படையில் மீடியாக்கள் சமூக அக்கறையோடு நெறிமுறையை செய்திகளாக வெளியிடுவோமே தவிர அரசியல் செய்தியாக சொல்ல வருகிற எவரையும் அடையாளப்படுத்தி விட மாட்டோம் என்கிற ரீதியில்தான், உங்களின் போக்கினால்தான் அன்புதயம் கட்சி அரசியல் கடந்த 9 ஆண்டுகளாக மக்களிடம் அடையாளம் படாமல் போனது என்பதை ஆதங்கத்துடன் மீண்டும் முன்வைக்கிறேன். விடைபெறுகிற இந்த நேரத்தில் இந்த அரசியல் பதிவு அவசியம் கருதியே இந்த ஆதங்க உணர்வுகள் உங்கள் முன் பரிமாறப்பட்டு இருக்கிறது. அரசியல் கட்சிகளின் செய்திகளை வெளியிடுகிறேன் என்று சொல்லிக் கொண்டு வருகிற மீடியாக்கள், ஊடகங்கள், புதியவர்களை அடையாளம் காட்டுகிறேன் என்று கூறுகிற மீடியாக்கள் எப்படிப்பட்ட புதியவர்களை நீங்கள் அடையாளம் காட்டி சோரம் போனீர்கள் என்பதை முழுமையாக நீங்கள் செய்தி வெளியிடும் தன்மையில் முழுமையாக கண்ட பிறகு, தெரிந்து கொண்ட பிறகு, புரிந்து கொண்ட பிறகு அன்புதயம் கட்சி விக்கித்துத்தான் போனது. இப்படி எல்லாமா என்று எண்ணம். ஆனால் இப்படித்தான் என்கிற உங்கள் போக்கு. மீடியாக்கள் உங்கள் உரிமையை எப்படி நீங்கள் நிலைநாட்டியிருக்கிறீர்கள் என்பதுதான் இப்போது அடிப்படை. சராசரி குடிமகனின் அரசியல் உரிமையை தட்டிப்பறித்திருக்கிறீர்கள் என்பதுதான் அன்புதயம் கட்சியின் முதல் குற்றச்சாட்டு. அன்புதயம் கட்சி தன் அரசியல் உரிமையை ஒரு தார்மீக ரீதியிலாக பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு மீடியாவிடம் கேட்பதுதான் அதன் உரிமை, அதன் தார்மீக கடமை. சமூக பொறுப்புணர்வுடன் செய்து கொடுக்க வேண்டியது மீடியாக்களின் கடமை. அதனை நீங்கள் தவறவிட்டீர்கள். இதை விடுத்து நானும் தான் மாற்றத்தை எதிர்பார்ப்பவர்களை அடையாளப்படுத்துகிறேன் என்று நீங்கள் அடையாளம் காட்டியவர்களின் பின்னணி, அரசியல் பின்னணி நமது அரசியலுக்கும் நமது மக்களுக்கும் நமது தேசத்துக்கும் பயன்படக்கூடியதா என்று சிறிதளவும் எந்த மீடியாவும் சிந்தித்து பார்க்கவில்லை. ஒவ்வொருவர் போர்வையில் ஒளிந்து கொண்டு அரசியல் நடத்த முற்படும் இவர்களின் அரசியலை முழுமையாக தெரிந்து கொண்ட பிறகும் தாங்கள் ஆதரித்தீர்கள் என்பதுதான் அன்புதயம் கட்சியின் ஆதங்கம். அன்புதயம் கட்சியை நான் அடையாளப்படுத்த விரும்பியதன் நோக்கமே, இதன் அடிப்படை தாற்பயம் ஜனநாயகத்தில் எந்த ஒரு குடிமகனுக்கும் அவரவருக்குரிய நீதி அவரது வாழ்நாளிலேயே கிடைத்துவிட வேண்டும் என்பதுதான். இது என் ஒருவனுக்காக தாற்பயம் அல்ல. கீழ்த்தட்டு மக்கள், நடுத்தட்டு மக்கள், மேல்தட்டு மக்கள் என அனைவருக்குமே பயன்படக்கூடியது. இன்று உங்களுக்கு, ஏன் நாளை உங்கள் தலைமுறை முடிந்த பின்னாலே உங்கள் சந்ததிக்கே கூட பயன்படக்கூடியதாக இருக்கும். இப்படி தொலைநோக்கு பார்வையில் ஒரு பாரபட்சமற்ற அரசியலை கொண்டு வந்து விட வேண்டும் என்று நான் கருதியது தவறா? 1922 காங்கிரஸ் கட்சியில் அரசியலுக்கு வந்து என் தாத்தா ஒரு சுதந்திர போராட்ட வீரர். இவர்களின் தேசிய கண்ணோட்டத்தில் அரசியலை வளர்த்து கொண்டு தேசம், மக்கள் நலன், பாதுகாப்பு என்ற அடிப்படையில் ஒரு அரசியலை கையில் வைத்து இப்போது நான் நடத்தி வந்த அரசியல் பாதை எப்படிப்பட்டது? நெஞ்சம் நெக்குருகும் ஒரு ஆதங்கமான பார்வை அது. பொது வாழ்வு என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று எனக்கும் தெரியும். ஆனால் திட்டமிட்டு படிப்படியாக என்னுடைய ஒவ்வொரு அசைவையும், அன்புதயம் கட்சியின் ஒவ்வொரு தடத்தையும் கண்கொத்தி பாம்பாக இருந்து நோட்டமிட்டு ஏற்படுத்துகிற தடங்கல்கள், மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள் எவ்வளவு பெரிய மோசமான அரசியல் என்பதை தாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தான் தங்களுக்கு முன் வைத்தவை அனைத்தும் பயனற்று போனது என்பதுதான் மீடியாக்களால் ஏற்பட்ட எவ்வளவு பெரிய ஜனநாயக துரோகம்.
ஒரு காலகட்டத்தில் எனக்கும் அன்புதயம் கட்சிக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை உருவான போது என் அரசியல் உரிமையையும் என் பாதுகாப்பையும் தேடிக்கொள்ள நான் எடுத்துக்கொள்ள என்ன பாடுபட்டிருப்பேன். நீங்கள் மீடியாக்கள் ஒருபுறம், எந்த ஒரு அரசியல் கட்சியும் என் அரசியலை சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ செய்தியாக கொண்டு சென்று எனக்கு மீடியாக்கள் எவரும் தீர்வை ஏற்படுத்தி தரவில்லை. நானே என் அரசியல் அணுகுமுறையில் என் நிலையை நிர்வாகத்தில் சுட்டிக்காட்டி என் உரிமையை நிலைநாட்டி கொண்டேன். அன்புதயம் கட்சியின் அரசியல் இன்று தலைநிமிர்ந்து நின்று இன்று உங்களிடம் விடைபெறுவது கூட அதே கம்பீரத்தில்தான். நன்றாக நினைத்து பாருங்கள். ஒன்றை கூறுகிறேன். ஒருவர் தெருவிலே அடிபட்டு கிடைக்கிறான். மீடியாக்கள் அதனை விதவிதமாக படம் அடிக்கிறது, செய்தி சேகரிக்கிறது, காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது. இதனை பார்த்து மக்கள் கையை பிசைந்து கொண்டு வேடிக்கை பார்க்க வேண்டிய நிலை ஆதங்கத்தோடு என்பதுதான் நிலை. இந்த நிலையில் அடிபட்டு கிடப்பவனாகத்தான் நான் என் அன்புதயம் கட்சி இருந்தது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை. அன்புதயம் கட்சியின் என் நிலை கண்டு பச்சாதாபப்பட்டனர் ஒரு சிலர் காவல் அதிகாரிகள், ஒரு சில மீடியாக்கள். ஆதங்கப்பட்டனர் முழுக்க முழுக்க மக்கள். இந்த அடிப்படையில் எங்களுக்கு உதவ முடியவில்லையே என்கிற ஏக்கம், இயலாமை, வருத்தம் அவர்களுக்கு இருந்தது என்பதுதான் என் வெற்றியாக எனக்கு ஆறுதலாக இருந்தது. ஒரு சுதந்திர போராட்ட வீரரின் பேரன், ஒரு வழக்கறிஞர் நிலையில் நான் முழுக்க முழுக்க நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு அடிப்படையிலேயே 100 ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் என் பாரம்பரிய குடும்பம் எனக்கே இந்த நிலை என்றால் மற்றவர்களின் பாதுகாப்பு உணர்வுக்கு எங்கே உத்தரவாதம் இருக்கும் என்கிற எண்ணம் தான் மேலோங்கி இருக்கிறது. இதனால்தான் 2008 டிசம்பர் 17 சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை கூட்டி தனிநபர் பாதுகாப்பு உத்தரவாதம் வேண்டும் என என் கருத்தினை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுக்கு அனுப்பினேன். பாராளுமன்றத்தில் தனிநபர் உத்தரவாத மசோதா பின் நாட்களில் வருவதற்கு காரணமாக அமைந்தது. தேசிய புலனாய்வு மையம் வேண்டும் என்று 2008 டிசம்பர் 17 நான் மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை வைத்தது பின்னாட்களில் பயங்கரவாத தடுப்பு மையம் மத்திய அரசு கொண்டு வருவதற்கு காரணமாக அமைந்தது. இப்படி ஒவ்வொரு அன்புதயம் அரசியல் படிக்கல்லும் நாட்டின் கட்டுமான பலப்படுத்துதலுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கையில் எனது அன்புதயம் கட்சி அரசியலை பால்படுத்தியவர்களின் பின்னணி நாட்டுக்கு விரோதமானதா இல்லையா என்பதை இப்போது அன்புதயம் ஊடகங்களாகிய உங்களிடம் கேட்க வந்திருக்கிறது. இந்த கடிதத்தை பொறுத்தவரை நான் அதிகமாக எதையும் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. கடந்த காலத்தில் அன்புதயம் கட்சி நடத்திய அரசியல் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அனைத்து என் உணர்வு பகிர்மானங்களும் கடிதமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களிடம் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. பொதுத்தன்மையில் அரசியல் கட்சிகளும் குடிமக்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அரசியல் நடத்த வந்த அன்புதயம் கட்சியை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து இருக்கிறீர்கள். எந்த கட்சி, எந்த அதிகாரி, எந்த பொதுமக்கள் என்றாலும் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் தீர்வு என்ற அடிப்படையில், சட்டம் ஒழுங்கு அடிப்படையில் ஒரு கட்சியும் அரசியலும் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று அன்புதயம் கட்சி நடத்திய அரசியல் செயல்பாடு மக்களுக்கு பிடித்து போய் இருந்தும், மத்திய மாநில அரசு உயர்மட்ட நிர்வாக அமைப்புகளில் பிடித்து போயிருந்தும் மீடியாக்களாகிய உங்களிடம் எடுபடவில்லை, ஊடகங்களாகிய உங்களிடம் எடுபடவில்லை. இதே நேரத்தில் நீங்கள் அரசியல் போலிகளை நடமாட விட்டீர்கள். அவர்கள் அரசியல் நடத்த நீங்களே எடுத்து கையாண்டீர்கள். இன்னும் சொல்லப்போனால் கட்சியை நீங்களே நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ என்றுதான் எண்ண வைத்தீர்கள். இன்னொரு கட்சிக்காக உங்கள் நிருபரை வைத்துக்கொண்டு அறிக்கை தயார் செய்து கொண்டு உங்கள் பத்திரிகை மீடியாக்களிலேயே செய்தியும் வெளியிட்டு கொண்டீர்கள். சட்டவிரோதமான அமைப்புகள் என்று நன்கு தெரிந்திருந்தும் அவர்களை வளர்த்து விடுகிற வேலையினையும் செய்திகள் மூலம் உங்கள் முடிவெடுக்கும் திறனையும் தோற்கடித்து விடக்கூடிய நடைமுறையை தெரிந்தோ தெரியாமலோ ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். எப்படியும் அன்புதயம் கட்சியின் அரசியல் நெறிமுறை மட்டும் வெளியில் வந்துவிடக்கூடாது என்பதில் மட்டும் உறுதியாக இருந்து அன்புதயம் கட்சி அரசியலை மீடியாக்களாகிய நீங்கள் வீழ்த்தினீர்கள் என்பது ஒரு வரலாற்று கரை. பிரதான அரசியல் கட்சிகளாலும் உங்களாலும் இறக்கிவிடப்படுகின்ற வேட்பாளர்கள், கட்சிகள் எல்லாம் அன்புதயம் கட்சியை தேர்தல் காலங்களில் அடையாளம் தெரியாமல் மறைத்து விடுவதற்கான திட்டமிட்ட நடைமுறைகள் என்பதும், இந்த எண்ணிக்கையில் அதிகமான வேட்பாளர்களின் பின்னணியெல்லாம் குறிப்பிட்ட பிரதான கட்சிகளின் அங்கங்கள் என்பதும், இவர்கள் இந்த பின்னணி சங்கமம் ஆனவர்கள் என்பதும், இவர்கள் களத்தில் இறக்கிவிடப்பட்டதே பொதுத்தன்மையில் உருவான அன்புதயம் கட்சிக்கு சவாலாக இருக்க வேண்டும் என்பதும், இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் பிரதான கட்சிகளுக்கு சவாலாக இருக்க வேண்டிய அன்புதயம் கட்சியை இந்த பிரதான கட்சிகளின் துருப்பு தொடுப்பு சார்பு வேட்பாளர்களுக்கு சவாலாக இருக்க வேண்டியது இருக்கிறது என்பதும், பிரதான கட்சிகளுக்கு போட்டியாக நிற்கக்கூடிய மற்ற கட்சிகளும் கூட ஒரு பொதுத்தன்மையிலான அன்புதயம் கட்சிக்கு சவாலாக இருக்கிறது என்பதும் பகிரங்கமாக ஒப்புக்கொள்கிற அதே வேளையில், இதற்கும் மேலாக இவர்களை உலாவை விட்டு வேடிக்கை பார்த்து பிரதான கட்சிகள் குதூகலப்படுகிற நிலையில்தான் மீடியாக்களும் இருக்கிறது என்பதும்
இதுதான் மீடியாக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பது போல பிரதான அரசியல் கட்சிகளின் தலையாய இந்த பொறுப்பினை மீடியாக்கள் சுமந்து கொண்டு இந்த தார்மீக கடமையினை செய்து வருகிறது என்பதும் தெளிவாக ஒவ்வொரு தேர்தலிலும் அன்புதயம் கட்சி கண்டு வந்துவிட்டது. தேர்தல் வேட்புமனு தாக்கலுக்கு முன்பு மீடியாக்கள் ஒருவரை அடையாளம் காட்ட முயற்சிப்பதும், வேட்புமனு தாக்கலின் போது பரபரப்பு செய்திகள் தருவதும், அவர்கள் வாபஸ் பெறுகிற வரையில் மற்றவர்கள் அரசியலை முடக்குவதும், இதுபோல ஒரு அணி என்று ஒருவரை பிரபலப்படுத்த வேண்டும் என்று ஒருவரை ஒரு அணி என்று பிரபலப்படுத்த முயற்சிப்பதும், பிரதான கட்சிகளின் தோழமை கட்சிகளாக இருந்தவர்களை எல்லாம் மூன்றாவது அணி என்று கொண்டு வர பார்த்தது என்று எல்லாமே அன்புதயம் கட்சியை திட்டமிட்டு வீழ்த்துவதற்காக கையாண்ட நடைமுறைகள் என்பதை கண்டு அன்புதயம் கட்சி வேதனை தான் கொண்டது. எவர் போட்டியாக வந்தாலும் அன்புதயம் கட்சியை சந்திக்க தயாராக இருக்கிறது. மீடியாக்கள் செயல்பாட்டில் ஒரு அரசியல் கட்சியாக அன்புதயம் கட்சிக்கு போட்டி என்றால் இதை எப்படி எடுத்துக்கொள்வது சொல்லுங்கள்? நாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லாததனால்தான் மீடியாக்கள் செயல் இது ஒன்று நடக்கிறதோ என்றுதான் எண்ண தோன்றுகிறது. மீடியாக்கள் பொருளாதார தேடலில் ஆர்வம் காட்டுவது நன்கு தெரிகிறது. இலவசமாக செய்தியை வெளியிட மாட்டேன், ஒருவர் நிலைப்பாட்டை மற்றவர்களுக்கு விலைபேச தயங்க மாட்டேன் என்கிற மீடியாக்களின் போக்கு நன்கு தெரிந்து கொண்ட பிறகு அன்புதயம் கட்சி மீடியாக்களிடம் எதிர்பார்த்த பொதுத்தன்மை தோற்று போய்விட்டது என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொள்கிறேன். அன்புதயம் கட்சி தலைவர் நிலையில் நான் தனிநபர் நிலைப்பாட்டிற்கான கட்சி என்பது போல் இல்லாமல் சமுதாய அரசியல் மாற்றம் கொண்டு வருவதற்கான வழிமுறையாக எனது அரசியல் செயல்பாட்டை அமைத்து கொண்டு நெறிமுறை கொள்கை கட்சியாக நான் வந்தும் மீடியாக்களிடம் எனது அரசியல் எடுபடாமல் போனதற்கு காரணம் உங்கள் மீடியாக்களின் வணிக நிலை சந்தைப்படுத்துதல் மனப்போக்குதான் என்பதை மனம் விட்டு ஆதங்கத்துடன் மீடியாக்கள் முன் வைக்கிறேன். என் சாமானியன் அரசியல் எடுபடாமல் போனதற்கு இதுவே தலையாய காரணம் என்பதும் நன்கு புரிந்திருக்கிறது. பொருளாதாரம்தான் ஒரு சாமானியன் அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி என்றால், ஜனநாயகத்தில் மீடியா என்கிற ஒரு மக்கள் பயன்பாட்டு சாதனம் ஒரு அரசிடம் அத்தனை சலுகைகளையும் மானியங்களையும் பெற்று ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு என்று கொண்டு வரப்பட வேண்டியதில்லையே. பொதுத்தன்மையில் செயல்பட வேண்டும் என்று அரசால் கொண்டு வரப்பட்ட மீடியாக்கள் நிலை இன்று உற்று பார்க்கத்தக்கதாக இருக்கிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் அன்புதயம் கட்சி எப்படி பாதிக்கப்பட்டது என்பதை மத்திய அரசுக்கு தெரியப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிலையில் தொடர் உண்ணாவிரத போராட்டம், கோரிக்கை தீர்மான போராட்டம் என்று நடத்தி அன்புதயம் கட்சி ஊடக பொதுக்கொள்கை 83 வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கைகளை முன்வைத்தது. இந்த நிலையில் மத்திய செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அன்புதயம் கட்சி நிறுவனர் தலைவராகிய என்னிடம் யாரால் பாதிக்கப்பட்டீர்கள் குறிப்பிட்டு சொல்லுங்கள் என்று கடிதம் மூலம் கேட்கப்பட்டிருக்கிறது. பொதுத்தன்மையின் அடிப்படையில் தீர்வு வர வேண்டும் என்பதுதான் எனது அடிப்படை. வலிய உங்களை மீடியாக்களை சங்கடப்படுத்தி சஞ்சலப்படுத்தி வேதனைப்படுத்தி பெறுகிற எந்த தீர்வும் அன்புதயம் கட்சிக்கு பெருமை சேர்க்கப் போவதில்லை. சர்வதேச அடிப்படையில் மீடியாக்கள் பொறுப்புகளை உணர்ந்தவர்களின் மையமாக ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிற உங்களுக்கு எதுவுமே தெரியாததல்ல. தெரியாதது போல் பாராமுகமாக இருந்துவிட்டால் போதுமா? இப்போதைய தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2016இல் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் மற்றும் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியிலும் அன்புதயம் கட்சி வேட்பாளராக போட்டியிட்டேன். முழுக்க தேர்தல் பிரச்சாரம் செய்தேன். தொகுதி முழுவதும் மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினேன். மீடியாக்களின் ஒட்டுமொத்த ஆதரவு இல்லை. வேட்புமனு தாக்கல் செய்யும் போது ஒரு பத்திரிகையில் சுயேட்சை என செய்தி வெளியானது. இன்னொரு பத்திரிகையில் வேட்பாளர் எம் சுபாஷ் பாபு அன்புதயம் கட்சி, வேட்பாளர் எம் சுபாஷ் பாபு அன்பு உடைமை கட்சி என்று கட்சியின் பெயரை மாற்றி வெளியிட்டது. இன்னொரு பத்திரிகை வேட்பாளர் எம் சுபாஷ் பாபு ஆகிய என் பெயரை எம் சுரேஷ் பாபு என வெளியிட்டு கட்சி அன்பு உடையம் கட்சி என்று வெளியிட்டது. இன்னொரு பத்திரிகை எம் சுபாஷ் பாபு அன்பு என 1ஆம் பக்கத்தில் போட்டு உதயம் கட்சி என்று 7ஆம் பக்கத்தில் செய்தி வெளியானது. இப்படித்தான் இருக்கிறது உங்கள் மீடியாக்களின் நிலைமை. தொடர்ந்து இப்படித்தான் கடந்த 9 ஆண்டுகளாக இருந்திருக்கிறது. ஒரு ஜனநாயக நாட்டில் இதுபோன்ற நிலையா என்று எனக்கே வேதனையாக இருக்கிறது. இந்த பத்திரிகை தொலைக்காட்சி மீடியாக்கள் இதுவரை அன்புதயம் கட்சியிடம் நடந்து கொண்ட முறையை காணும்போது சம்பந்தப்பட்ட பத்திரிகை தொலைக்காட்சி மீடியாக்கள் சார்புடைய கட்சிகளின் பெயரை குறிப்பிட்டு அவர்கள் நிறுவனங்களை நடத்தி அவர்கள் பெற்று வருகிற அனைத்து சலுகைகளையும் மானியங்களும் அரசிடம் ஒப்படைத்துவிட்டு தனியார் நிறுவனமாக கட்சியின் அங்கமாக செயல்பட்டால் அன்புதயம் கட்சி ஒவ்வொரு நிறுவனத்திடம் கட்சி சார்பு தெரிந்து இதுபோன்ற முறையீடுகளை வைத்து கொண்டிருக்க தேவையில்லை என்று நினைக்க தோன்றுகிறது. எது எப்படி இருப்பினும் நான் அன்புதயம் கட்சி அரசியலை நான் அரசிடம் ஒப்படைத்து விடைபெறுகிற இந்த நேரத்தில் மீடியாக்களிடம் நான் கொள்கிற உணர்வு பகிர்மானம் மூலம் நான் மனநிறைவு அடைய வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு நிறைய இருக்கிறது. நான் இப்போது அடைந்திருக்கிற தோல்வி குறித்து பல்வேறு அம்சங்களை நான் ஆராய்ந்து விட்டேன். அரசு, நிர்வாக மட்டம், காவல்துறை, மீடியா என்று அனைவருக்கும்
என் தோல்வியில் பங்களிப்பு இருக்கிறது. குறிப்பிட்ட ஒருவர் மீது சேற்றை வாரி சிதைக்கிற வேலையை நான் எப்போதும் செய்ததில்லை. ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்கிற அன்புதயம் கட்சியின் ஆதங்கபூர்வமான வரிகளை கேட்டு பச்சாதாபப்படாத எந்த நிர்வாக மட்டமும் காவல்துறையும் மீடியாவும் இல்லை. ஆனால் அரசுதான் அன்புதயம் கட்சியின் நிலை கண்டு வேதனைப்படுகிறது. அதற்கு ஆளுங்கட்சியின் உறுதுணை இல்லாத நிலையில் அரசு திகைத்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளை கொண்ட ஒரு ஆளுங்கட்சி முதல்வரிடம் அன்புதயம் கட்சி தன் நிலையை முன்வைத்து கொண்டிருக்கிறது. தீர்வுகள் கட்சியை நடத்தக்கூட கிடைக்காத நிலையில் அன்புதயம் கட்சி அரசியலை அரசிடம் ஒப்படைத்து இப்போது விடைபெற்று இருக்கிறது. அன்புதயம் கட்சி பிரதான கட்சிகளை எதிர்த்து தனித்து அரசியல் நடத்த வேண்டும் என்று எண்ணியது 4 தேர்தல்களிலும் போட்டியிட்டு தன் பதிவினை செய்தது. எந்த ஒரு கட்டத்திலும் என் அரசியலுக்கு ஜோடனை அலங்காரம் மெருகூட்ட நான் விரும்பவில்லை. என் கொள்கையின் தனித்தன்மை அன்புதயம் கட்சியின் அடையாளமாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே விரும்பினேன். என் வழிகாட்டுதலுக்கு ஒரு சுதந்திர போராட்ட வீரரின் தேசிய குடும்பம் என்கிற பாரம்பரியம் மட்டுமே போதும் என்று நான் விரும்பினேன். நான் படித்த சட்டப்படிப்பும் சட்ட மேற்படிப்பும் என் அரசியலுக்கு உறுதுணையாக இருந்தது. இதற்கெல்லாம் மேலாக அரசியலுக்கு கவர்ச்சி தேவை என்று மீடியாக்களால் தினம் தினம் பேசப்படுகிற நிலையை காண்கிறேன். தமிழக அரசியல் என்று வருகிற போது மீடியாக்கள் சினிமா பின்னணி இருப்பவர்கள்தான் தமிழக அரசியலுக்கு தகுதியானவர்கள் என்று நிர்ணயித்து கொண்டு செய்தியை பரபரப்பாக அரசியலில் உலா வருவதையும் பார்த்து கொண்டுதான் வருகிறேன். உங்கள் மீடியாக்களில் அன்புதயம் கட்சி அடையாளப்படவில்லையே தவிர அரசு மட்டத்தில் நான் கௌரவப்பட்டே வந்திருக்கிறேன். முல்லை பெரியாறு அணைக்கட்டு பிரச்சினைக்கு தீர்வுகளை 2001 மத்திய அரசுக்கு மேன்மிதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு வெளியிட்டேன். முல்லை பெரியாறு அணைப்பகுதியில் மத்திய காவல்படை வைக்கப்பட வேண்டும் என்று முன்மொழிந்தேன். மேன்மை தங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களிடமிருந்து எனது கோரிக்கை தொடர்பாக உரிய நிவாரணம் பெறும் வகையில் தமிழக அரசு தலைமைச் செயலாளருக்கு எழுதப்பட்ட கடிதம் நகல் எனக்கு வரப்பெற்றது. இதுபோல் பாரம்பரிய குடிசை தொழிலுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்குவது குறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினேன். உரிய முறையில் தடையில்லா மின்சாரம் பாரம்பரிய தொழில்களுக்கு கிடைத்திடும் வகையில் உத்தரவாத கடிதம் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மூலமாக எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு எவருமே தீர்வுகள் முன்வைக்க தயங்கி கொண்டிருந்த நேரத்தில் 2008 டிசம்பர் 17 சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் வழிகாட்டுதல்கள் உடன் கூடிய 21 தீர்வுகள் மத்திய மாநில அரசுகளுக்கு முன்வைத்தேன். தொலைக்காட்சி கேட்ட கேள்விகளுக்கு அனைத்துக்குமே முறையாக பதிலளிக்கப்பட்டது. இப்படி எனது அரசியல் தொய்வில்லாமல் எனது அரசியல் நேர்மையில் நான் அமைத்து கொண்டு செயல்பட்டு வந்தும் மீடியாக்கள் ஒட்டுமொத்தமாக ஆதரவின்மையால் உங்களிடம் நான் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. மக்கள் நிலையில் ஒருவர் தகுதி நிலை கீழ்த்தட்டு, நடுத்தட்டு, மேல்தட்டு என்று எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு சராசரி குடிமகனுக்கு உள்ள உரிமை, சமவாய்ப்பு எந்த விதத்திலும் பறிபோய்விடக்கூடாது என்பது என் எண்ணமாக இருக்கிறது. எனவேதான் அன்புதயம் கட்சி நீதி கட்சியின் கொள்கை தாத்பரியமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. நான் உருவாக்கி வெளியிட்ட அன்புதயம் அரசியல் புனித நூல் புத்தகத்திலும் அது ஜனநாயகத்தில் எந்த ஒரு குடிமகனுக்கும் அவரவருக்குரிய நீதி அவரது வாழ்நாளிலேயே கிடைத்துவிட வேண்டும் என முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது நேற்றைய தலைமுறையில் தோற்று போனவர்களுக்கு கூட இது ஆறுதலாக இருக்கிறது. இன்றைய தலைமுறையினருக்கு நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கிறது. நாளைய தலைமுறைக்கு வழிகாட்டுதலாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் என் அன்புதயம் அரசியல் அமைந்துள்ளது. எனக்கு மன நிறைவு. அன்புதயம் கட்சி அரசியலை தோற்கடிக்க ஒவ்வொருவரும் செய்த முயற்சிகளும் நான் போராடிய நடைமுறைகளும் இன்னொரு உரிமை சுதந்திர மீட்பு போராட்டமாக அமைந்து ஒரு நீண்ட நெடிய வரலாற்றினை உருவாக்கிவிட்டது. என் சுயமுயற்சியில், என் தனித்தன்மையில், என் அரசியல் நேர்மையில் நான் என்னையும் என் அன்புதயம் கட்சியையும் மீட்டெடுத்து கொண்டேன் என்பதுதான் யதார்த்தம். ஜனநாயக முறையில் நம்மை பாதுகாக்க வேண்டிய அரசே ஒரு சராசரி குடிமகனாகிய என்னை போட்டியாக நினைக்கும் போது அந்த அரசை தாங்கும் ஆளுங்கட்சியிடமிருந்து விடைபெற்று கொண்டு நம் அரசியலை ஒப்படைத்துவிட்டு செல்வது ஒன்றுதான் சரியான தீர்வாக இருக்கும் என்று நினைத்தேன். அதன்படியே செய்தேன் என்பதுதான் என் நிலை. பொருளாதாரம் என்பதை அளவுகோலாக அன்புதயம் எப்போதும் கருதியதே இல்லை. மனிதனை எடை போட இது அவசியம் எனவும் கருதவில்லை. ஆனால் இப்போது பொருளாதார அடிப்படையில் எதுவுமே முதன்மைப்படுத்துகிற நிலை காண்கிறேன். இது ஜனநாயகத்தில் மீடியாக்களிடமும் புகுந்து விட்டதுதான் வேதனை. நமது மக்களின் எதிர்காலம், நாட்டின் எதிர்காலம் குறித்து மீடியாக்கள் போக்குகளால் கவலைப்படக்கூடியதாக ஆகிவிட்டது. இந்த நிலையில் அரசியலிலிருந்து விடைபெறும் முன் அன்புதயம் கட்சி தன் முன்வைப்புகளை வைப்பது அவசியம் என கருதுகிறது. பொருளாதார பாதுகாப்பு உத்தரவாத நிலை ஒருவருக்கு எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கப் போகிறது என்பதும், உண்மைத்தன்மையை அவரவர் வாழ்நாளில் புரிந்து கொள்கிறபடி அமைய வேண்டும் என்பதும்
அரசியலை பொறுத்தவரை ஜனநாயக நாட்டில் இப்போது ஏற்பட்டுள்ள நமது மக்களின் எதிர்பார்ப்பு அரசியல் உணர்வுகளின் அஸ்தமனத்திற்கு சரியானதொரு ஜனநாயக தீர்வு இயற்கையே அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதும் அன்புதயம் கட்சி எதிர்பார்க்கிற ஒன்றாக இருக்கிறது. ஜனநாயகத்தில் சட்டத்தின்படி நிர்வாக ரீதியில் நடந்தேறுவது ஒரு புறம் இருந்தாலும் தனி மனித நெறிமுறை மீறல்கள் நடைபெறுகிற நிலையில் அது அவர்களே பொறுப்பு நிலைக்கு உட்பட்டவர்கள் என்ற நிலையில் அவர்களுக்குரிய நீதி வழங்குவதில் இயற்கை தவறவிட்டுவிடக் கூடாது. சட்டத்தில் நம்புகிற எவரும் இந்த இயற்கை நீதியில் தனிமனிதனுக்குரிய நன்மை தீமை அமைவதில் இயற்கையிலும் நெறிமுறை முரண்பாடு அமைந்துவிடக்கூடாது என்பதும் இதில் நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு அவர்களின் நம்பிக்கை பிரதிபலன் வெளிப்பாடு அமைவதில் தவறவிடக்கூடாது என்பதும் அன்புதயம் எதிர்பார்ப்புதான். எழுகிற தனிமனித உணர்வுகளை எல்லாம் பலமானவன் அழுத்தம் கொடுத்து மறைக்கிற பலவீனப்படுத்துகிற நிலையில் அது அப்படியே அமிழ்ந்துவிடக்கூடாது. அது பூதாகாரமாக எரிமலையாக வெடித்து பலப்பட்டதை சிதறடித்து அதற்கு காரணமாக அவருக்கு மட்டும் பாதிப்பு என்று இல்லாமல் ஒட்டுமொத்த அவர்களது தலைமுறைகளுக்கும் அமைய வேண்டும் என்பதும் உணர்வுகள் மழுங்கடிக்கப்படுகிற ஒரு தலைமுறையின் பாதிப்பு அவ்வாறு செய்வதற்கு ஒட்டுமொத்த தலைமுறைகளுக்கான பாதிப்பு இயற்கை அமைத்து கொடுக்காத வரையில் அது அறநெறி புத்தகமாக அமைந்து கொண்டிருக்கையில் அதுவும் பிரதிபலனாக அவர்களுக்கே இயற்கை அமைத்து கொடுக்க வேண்டும். நெறிமுறை மீறல்களுக்கு முரண்பாடுகளுக்கு பிரதிபலன் அமையாத எதுவும் நெறிமுறையோடு இருந்தவருக்கு நீதியாக அமைந்து விடாது என்கிற நிலையில் இயற்கை நெறிமுறை அதன் உரிய பலனை காலதாமதமின்றி சரியான நேரத்தில் தன் கடமையை செய்கிற போதுதான் நம்மை போன்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து எதிர்காலத்தில் செயல்பாட்டுக்குரிய நம்பிக்கையை அளிப்பதாக அமையும். இது அமையாத நிலையில்தான் பலவீனமும் அவநம்பிக்கையும் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. இதனால் பெரும்பாலானோர் அவநம்பிக்கையின் உச்சத்தில் கொண்டு செல்கிற நிலை மாற வேண்டும். இந்த தலைமுறையில் அன்புதயம் நீதி அன்புதயத்தோடு அரசியல் தொடர்பு நிலையில் இருந்தவர்களுக்கும் இதுபோன்று நீதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் அன்புதயம் தன் சககாலத்தில் அமைய வேண்டும். இதுவே அன்புதயம் எதிர்பார்ப்பு. அன்புதயம் அரசியலை விட்டு செல்கிறது என்கிற நிலையில் இது ஜனநாயக ரீதியிலான பங்களிப்பு அதற்குரிய நிர்வாக மட்டத்தில் கொண்டு செல்கிற மேற்கொள்கிற நடவடிக்கைகள் ஒருபுறம் இருந்தாலும் இன்னொரு புறம் தனிமனித நிலையில் சாதக பாதக நிலைகளில் அமைகிற ஒவ்வொருவரின் செயல்பாடும் அமைவது இதில் அமைந்திருக்கிறது. இந்த அடிப்படையில்தான் இயற்கை நெறிமுறையும் மனித நெறிமுறையும் மீறுகிற நிலையில் அமைய வேண்டியதில் எவருக்கும் தப்பிவிடக்கூடாது என்கிற தனிமனித நீதி எதிர்பார்ப்பு நம்பிக்கையின் வெளிப்பாடு இதுவாக இருக்கிறது. இதுவாக அமைய வேண்டும் என அன்புதயம் எதிர்பார்க்கிறது. இப்போது அன்புதயம் கட்சி அரசியல் தோற்றுப்போனது, அரசியலிலிருந்து விடைபெற்று செல்கிறது என்ற பதிவுகள் இங்கு சொல்லப்படுவது மீடியாக்களாகிய நீங்களும் பிரதான கட்சிகளும் இதைத்தான் எதிர்பார்த்தோம் என்று உங்களது எண்ணத்தை கூட நாங்கள் பிரதிபலித்து விட்டுத்தான் செல்ல வேண்டும். உங்கள் மனோபாவ எண்ணங்கள் அன்புதயத்தை பொறுத்தளவில் உங்களிடமிருந்து தெரிந்து கொண்டவைகளை இதன் அடிப்படையில் செயல்பட்டவைகளிலிருந்து தெரிந்து கொண்டோம் என்று வெளிப்படுத்துகிற நிலையில்தான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டவன் தான் நம்மிடமிருந்து விடைபெற்று செல்கிறான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதுவும் தெரியாதவன் ஏதோ இத்தனை ஆண்டு காலம் அரசியல் என்று வந்து தனிமனிதனாக புலம்பிச் சென்று விட்டான் என்ற எண்ணம் உங்களிடம் உருவாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அன்புதயத்தின் கருத்து பகிர்மானம் உங்கள் முன் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தங்கள் அன்புள்ள எம். சுபாஷ் பாபு.